டேய் மச்சி, புது பைக் வாங்கியிருக்கேன்டா. நீ என் ஃப்ரெண்ட் இல்ல, அதான் உன்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தா. வரட்டா? பரவாயில்லையா அரிஃபு, புது பைக் வாங்குறதுன்னு நேரம் உங்ககிட்ட வந்து சொல்றான். இந்த அளவுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் இருக்கானுங்களா? அண்ணா அவன் ஃப்ரெண்டுன்னு அன்பு நல்லா வந்து சொல்லண்ணே. நான் வாங்கிட்டேன் நீ இன்னும் வாங்கலேன்னு சொல்லி கட்டு போறானே. அண்ணா உங்களுக்கு ஓகேனா நைட்டு லோடுக்கு வர ஆளை நிறுத்திடுறீங்களாண்ணே? இனிமே அந்த வேலையும் சேர்த்து நானே பாத்துக்கிறேன். டேய், தெரிஞ்சுதான் பேசுறியா? நீ காலைல 9 மணிக்கு வேலைக்கு வர, நைட்டு வேலைக்கு வரனா உன்னால காலைல 3 மணிக்கு தான் இங்க இருந்து போக முடியும். உன் உடம்பு என்னத்துக்காகிறது? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே, இதுக்கப்புறம் உன் இஷ்டம். நாளை வர வேணாம்னு சொல்லிடுறேன். அண்ணா நான் வண்டி வாங்குற அளவுக்கு காசு சேர்த்து வச்சிட்டேண்ணே, நாளைக்கு வாங்கிடுவேண்ணே. ஓ சூப்பர்ரா. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நான் லீவ் எடுத்துக்கிறேண்ணே. ஓகே ஓகே. என்ன இவன் ஒரு நாள் லீவ் கேட்டா 3 நாள் ஆச்சு, இன்னும் கடை பக்கம் ஆளையே காணும். சரி, போன் அடிப்போம். ஹலோ அண்ணா. டேய், எங்கடா இருக்க? சாரிண்ணே, உடம்பு முடியலண்ணே. 2 நாளா ஹாஸ்பிட்டலுக்கும் வீடுக்கும் அலைஞ்சின்னு இருக்கேண்ணே, அதனால சொல்ல முடியல. என்னடா சொல்ற? வண்டி வாங்கிட்டு வந்து இன்னும் பூஜை கூட போடலண்ணே, வீட்டுக்கு முன்னாடி அப்படியே தானே நிக்குது. சரி சரி, டாக்டர் என்ன சொன்னாங்க? நைட்டு பகல்னு தூங்காம வேலை செஞ்சலண்ணே, அதுதான் சொல்றாங்க. இங்க நீ மட்டும் இல்லடா, நிறைய பேர் இப்படிதான். பைக் வாங்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்க எல்லாத்தையுமே சம்பாதிச்சிடறாங்க. அதை அவங்க திரும்பி பார்க்கும்போது அது எல்லாமே இருக்கு, ஆனா அதெல்லாம் அனுபவிக்க அவங்க உடம்புதான் அவங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. நம்ம ஆசைப்படுற விஷயத்தெல்லாம் தாண்டி முதல்ல நம்ம உடம்பு தாண்டா நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சரி, முதல்ல உடம்ப பாரு, அதுக்கப்புறம் கடைக்கு வா, சரியா?